வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான கிறிஸ்பான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்யறதுல நிறைய டிப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். இது நார்மலாக வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மரவள்ளி கிழங்கு கிடையாது. சிப்ஸுக்குன்னே தனியாக கிழங்கு வருது. சிப்ஸு போடுறவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும். ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் உள்ள பிங்க் கலரில் தோல் இருக்கிறது வேக வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பாருங்கள், பிங்க் கலரில் இல்லை, இது ஒயிட் கலரில் தான் இருக்குது உள்ள. ஸோ இந்த மாதிரி கிழங்கு சிப்ஸுக்கு எடுத்துக்குங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி சிப்ஸ் செய்யறதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது மரவள்ளி கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு இடத்துல கீறி விட்டுட்டு இந்த மாதிரி தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கலாம். கடையில் சிப்ஸ் செய்கிறவங்களாம் அதை நல்லா ஊற வச்சு தான் செய்வாங்க. ஏன்னா ஊற வைக்கும்போது மரவள்ளி கிழங்குல இருக்க பால் நல்லா தண்ணியில் இறங்கிடும். அப்போ மரவள்ளி கிழங்கு வாசம் சிப்ஸில் வராமல் இருக்கும். அப்படியே செய்யும்போது சிப்ஸில் ஒரு மாதிரி மரவள்ளி கிழங்கு வாசம் அடிக்கும். ஊற வச்சு செஞ்சோன்னா அந்த வாசம் வராது. அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறது. இப்போ அதை தண்ணியில் ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். கடையில் செய்கிற சிப்ஸோடைய மெயினான சீக்ரெட் இதுதான், தண்ணியில் ஊற வைக்கிறது. 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இதை தண்ணியிலேருந்து எடுத்து 1 மணி நேரம் வெளியே வச்சிடலாம். ஃபேன் இல்லாத இடத்துல வச்சுருங்க. மரவள்ளி கிழங்கு 1 மணி நேரம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போது சிப்ஸு சீவிர கட்டை யூஸ் பண்ணி சிப்ஸை சீவிடலாம். இப்போது ஒரு மரவள்ளி கிழங்கை ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. மரவள்ளி கிழங்கு இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். இப்போ அதை ஆயிலில் பொரிச்சிடலாம். ஒரு வாணலியில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போது சீவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணலாம். இப்போது இடம் இருக்க அளவுக்கு மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. கடலெண்ணெய் அரைக்கிற வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீட்டிலேயே கடலெண்ணெய் அரைச்சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடையில் கோல்டு ரிச்சி கம்பெனியில் பாம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணுறாங்க. நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பொரிக்கிறேன். பாருங்கள், சிப்ஸ் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போது சிப்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை ஆயிலிருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். சிப்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா ட்ரையான சவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருந்தாலுமே வேகாது. ஸோ மீடியமான ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். இப்போது மரவள்ளி கிழங்கு சிப்ஸை குக் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஒரு பெரிய பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். எடுக்கும்போதே நல்லா கிறிஸ்பான சவுண்ட் கேட்குது பாருங்கள். இப்போது சிப்ஸ் எப்படி நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்புக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கலந்துருக்கேன். இப்போ தான் ஆட் பண்ணலாம். இப்போது சிப்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மற்றும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான கிறிஸ்பான கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டான மரவள்ளி கிழங்கை செலக்ட் பண்ணி வாங்குங்க. அதோட 2 ஹார்ஸ் ஊற வச்சாதான் மரவள்ளி கிழங்கு வாசம் சிப்ஸில் அடிக்காமல் இருக்கும். அதோட 1 ஹார் நல்லா ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். அதோட சிப்ஸை சீவும் போது நான் காமிச்ச திக்னஸில் சீவுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் தான் கடையில் யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து சிப்ஸை சமைச்ச உடனே மிளகாத்தூள் போட்டு வச்சுருவோம். ஆனால் உடனே பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி சிப்ஸில் கலர் வந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கலர் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கடையில் வாங்கி சாப்பிடும் போது அதனோட லுக்கும் நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ் தான். கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.